எல்லாம் வல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணையாலே கர்நாடக மாநிலம் பெங்களூர் நகரத்தில் இருக்கிற திருமதி பத்மினி நிக்கி அவர்கள் ஒரு பிரார்த்தனைக்காக பகவானுக்கு சிறிய காணிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பக்தை ஒரு வித்தியாசமான பக்தை. நான் அவங்கள பார்த்ததில்லை, அவங்களும் என்ன பார்த்ததில்லை. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஏதோ நமக்கு பெரிய பக்தையாக இருக்கிறாங்க. பெங்களூரில் கர்நாடக மாநிலத்தில் அவங்க முதல்ல ஒரு 101 ரூபா காணிக்க அனுப்புனாங்க. அப்புறம் ஒரு 201 ரூபா காணிக்க அனுப்புனாங்க. அப்புறம் ஒரு 301 ரூபா காணிக்க அனுப்புனாங்க. இப்போ கொஞ்சம் அப்படி கூடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூடி ஒரு சிறிய தொகையை அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை, அவங்களுடைய மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக நமக்கு குருஜி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாம் இந்த வாட்டி ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இந்த வாட்டி அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 நாம நோட்டு நாளைக்கு சுப்புலட்சுமி அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கு. பத்மினி அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புவோம். இந்த 4 நாம நோட்டையும் அவங்க மக உட்கார்ந்து எழுதி 4000 நாமங்களை எழுதி நமக்கு அனுப்பவும் திருமதி பத்மினி நிக்கி அவங்களுடைய மகளுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்தை பகவான் நிச்சயமாக அருள்வார். இது அவர்களுக்கான ஒரு ஆசி. வீடியோ கால் பண்ணலையாவா? எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணையாலே இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய பரம பக்தை திருமதி விஜயா மதிவாணன் அவர்களுடைய அருட்குழந்தை தர்ஷினி பாலதர்ஷினி அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் அவர்களுக்கு யாதொரு குறைகளும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல் அந்த அருட்குழந்தை வேண்டிய வண்ணம் நல்ல ஒரு உத்தியோகமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை பகவான் அருள வேண்டும். அந்த பெண் விரும்புவது போல துபாயிலோ அபுதாபியிலோ நல்ல ஒரு உத்தியோகத்தை கிடைத்து தன்னுடைய ஆசை கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும். அந்த கணவனுக்கு பேர் என்னம்மா அனீஷா. திரு அனீஷ் அவர்களும் அந்த அருட்குழந்தையோடு சேர்ந்து பகவானுடைய அருளை பெற வேண்டும். கூடிய விரைவிலே அவருடைய அருள் தாயார் விஜயா மதிவாணனை பாட்டியாக்கி, அவை அப்பா மதிவாணனை தாத்தா ஆக்கி, அவங்க அந்த திருக்குடும்பம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தாத்தாவும் பாட்டியம்மா அங்கே அந்த குழந்தைக்கு நாப்கினை மாற்றி அந்த குண்டில் அண்டியில் ஒரு பவுடரை போட்டு அது கையை காலை அடிச்சுட்டு கிடக்க இதுக்கு அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியத்தை அருள வேண்டும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் திருமதி பாலதர்ஷினிக்கு அவர் எப்போதும் எல்லோரையும் வாழ்த்துவது போல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும். இந்த நல்ல நாளிலே பகவான் அவரை வாழ்த்த வேண்டும். இன்றைக்கு உள்ள பூஜையில் அவங்க தான் நம்ம எல்லோருக்கும் அருட்பிரசாதத்தை வழங்குகிறார்கள். ஒரு பெரிய வாழைத்தார் கொண்டு வந்திருக்கா பகவானுக்கு. சிவப்பு கொலை, பெரிய கொலை, ஒரு 10-12 சீப்பு இருந்திருக்கும் போல் இருக்கார். அங்கே வந்து சேரப்போ 3 சீப்பு தான் வந்தது, பெரிய கொலை. அந்த 3 சீப்பு பழமும் சாமிக்கு படைச்சிருக்கோமா, பெரிய கொலை. அப்படி இன்னைக்கு பகவானுக்கு ஏக கருணையாக அவருக்கு எல்லா பிரசாதங்களையும் வழங்கி நம்மளை எல்லோரும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தியிருக்கிறார் திரு விஜயா மதிவாணன். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் இங்கே இருக்கிற மற்ற பக்தர்களுக்கும் யாதொரு குறைகளும் இல்லாமல், நாளை விடிந்தால் பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் பகவான் மாற்றி கருணை கூர்ந்து, நாளைக்கு விடிஞ்சால் எனக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு சொன்னோடனே இன்னைக்கே இருக்குது அவள் செல்விக்கு மூஞ்சி, ஆமாம் சாமி நாளை காலையில் எனக்கு விடிஞ்சா பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நாளை அந்த பிரச்சனையிலிருந்து முழு விடுதலை அளித்து முழு பாதுகாப்பு அளித்து நீங்கள் வேண்டிய வரத்தை பகவான் அருள்வார். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, ஆடி அமாவாசை. நீங்கள் என்ன பிரார்த்தனையை பகவானுடைய திருவடியில் இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம், அதை என்ன பிரார்த்தனை நீங்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் வச்சாலும் பகவான் அதை நாளை காலையில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நிச்சயமாக, அதுக்கு நான் உத்தரவாதி. ஆனால் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைங்க. ஊரில் உள்ள அவ்வளோ பிரார்த்தனையும் வைக்கக்கூடாது. என் மாடு கண்ணு போடணும், என் கோழி முட்டை போடணும், என் நாய் வந்து பால் கொடுக்கணும், எனக்கு அந்த பால்காரன் வீட்டில் இருக்க பிரச்சனை முடியணும், மளிகை கடைக்காரன்ட்டு இருக்க சண்டை முடியணும், பக்கத்து வீட்டில் இருக்க அந்த தகராறு முடியணும், இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு கட்டாயமாக தீர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை
நீங்கள் வையுங்கள். இந்த நிறைஞ்ச அமாவாசையில் அது நீடித்த பலனை தரும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஒரு பிரார்த்தனை பலமாக வைங்க. அடுத்த 15 நிமிடம் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். அந்த பிரார்த்தனையில் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, நிலையான கோரிக்கையை வைங்க. பகவான் நிச்சயமாக கருணை புரிவார். நான் சொன்னது போல் நாளைக்கு விடிஞ்சால் எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது சாமி என்கிற எல்லோருக்கும் பகவான் கருணை கூர்ந்து நாளை அருள் மழையை நிச்சயமாக பொழிவார். நிச்சயமாக உங்கள் எல்லோருடைய திரு இல்லத்திலையும் நல்ல செய்திகளை வர வைப்பார். உங்களை மகிழ்ச்சியோடு வளமோடு வாழ வைப்பார். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் நமது பகவான் யோகி ராம் சரத்குமார். சரிம்மா, பிரார்த்தனைக்கு போவோம். எப்போதும் போல 7 முறை அந்த